ஹாய், அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வயல் பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ வயல். சாமந்திப்பூ பயிர் சாகுபடி செஞ்சுருக்காங்க. இந்த முதலில் உள்ள வயல் கொஞ்சம் இளநிலையான வளர்ச்சி நிலையில் உள்ளது. அங்கு உள்ள வயல் பார்த்திங்கன்னா நல்ல பூக்கள் மலர்ந்து உள்ளது. இதுதான் சாமந்திப்பூ, கிரைசாந்திமுன்னு சொல்லலாம். இது பூஜை மற்றும் அலங்கார பொருள், மாலை தொடுக்கும் பணிகளுக்கு, அனைத்து வகையான பூஜைகளுக்குமே இந்த சாமந்தி பூவை பயன்படுத்துவார்கள். இது தற்பொழுது நீர்நிலை குறைவாக இருக்கிறதுனால் இந்த பூ சற்று சிறுத்துதான் காணப்படுகிறது. நீர்நிலை, பூச்சி மற்றும் நோய் கண்காணிப்பு முறைகளை, ஒருங்கிணைந்த பூச்சி நோய் நிர்வாகத்திறனை கடைபிடித்தால் இதில் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு மலர் பயிர் தான். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மலர் பயிர் சாகுபடி ஒரே பரப்பளவில் செய்வதை காட்டிலும் கலப்பு பயிராக பன்னீர் ரோஜா, கோழிக்கொண்டை, மரிக்கொழுந்து, துளசி இது போன்ற பயிர்களை கலப்பினமாக கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக சாகுபடியும் செய்யலாம். ஊடு பயிராகவும் சாகுபடி செய்யலாம். இது தனிப்பயிராக மலர் சாகுபடி உள்ளது. இதில் அப்படியே பார்டர் வரப்பு ஓரங்களில் கோழிக்கொண்டை பூ சாகுபடி செய்திருந்தால் கூட அது கூடுதலான ஒரு மகசூலும் மற்றும் வருமானமும் விவசாயிகளுக்கு கிடைக்கும். தற்பொழுது நீர்நிலை குறைவாக இருக்கிறதுனால் இந்த செடிகள் சிறுத்து இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த இளம் மொட்டுக்கள் விரிவடைவதற்கான நுட்பங்கள், நீர்நிலை சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். இது தற்பொழுது விலை குறைவான சூழ்நிலையில்தான் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. பருவங்களுக்கு ஏற்றவாறு சந்தை நிலை அடிப்படையில் அதற்கு ஏற்றவாறு ஒரு மலர் சாகுபடி செய்வதை மட்டுமே அல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட மலர் சாகுபடி செய்தால் அதில் கூடுதலான வருமானங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.